நான் வரேன். நம்ம இந்த மாதிரி கனவு லட்சியம்லாம் வச்சிருக்கும் போது சுத்தி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை, நீ என்ன பெரியவனா, நீ என்ன ஹீரோவான்னு கேட்பாங்க. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, ஆமாடா நான் ஹீரோ தான். என் வாழ்க்கைக்கு நான் தான் ஹீரோ, என் தகுதியை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நம்மள மாதிரி தனியா வர்றவங்களுக்கு உழைப்பும் கனவும் தான் பேக்ரவுண்ட். அந்த கிரவுண்ட்ல நம்ம ஆடுறது தான் கேம், நம்ம அடிக்கிறது தான் சிக்ஸர். டே 1 இந்த உலகம் நீங்க யாரோன்னு சொல்லும், ஒன் டே நீங்க யாருன்னு இந்த உலகமே சொல்லும். எல்லா புகழும் இறைவனுக்கே. அன்பான மாற்றுத்திறனாளிகளே, இந்த வீடியோ எதற்கென்றால் ஊனம் உடலுக்குத்தான் மனதுக்கு அல்ல என்பதை உங்கள் முன் காட்டுவதற்காக. இதோ பாருங்கள், தன் ஊனத்தை காட்டி மற்றவர்களின் பரிதாபத்தை சம்பாதிக்கவா இந்த ஊனத்தை இறைவன் எமக்கு பரிசளித்தான்? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. மற்றவர்களுக்கு நாம் முன்னுதாரணமாய் இருக்கவே நம்மிடம் இந்த ஊனத்தை தந்துள்ளான் இறைவன். இந்த ஊனம் நமக்காக வழங்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பவர். அதைத்தான் நாம் மாற்றுத்திறனாளி என்று சொல்கிறோம். மாற்றுத்திறனாளி என்றால் இந்த உலகத்தை மாற்றும் திறன் கொண்டவர் என்று அர்த்தம். இதோ என்னை பாருங்கள், உங்களை போன்று எனக்கும் ஊனம்தான். எனக்கு இடது கண், கை, கால் வேலை செய்வது குறைவு. ஆனாலும் நான் இதற்காக ஒரு பொழுதும் வருந்தியதே இல்லை. ஏனெனில் ஊனம் உடலுக்கு மனதுக்கு அல்ல என்பதை நான் எனது ஆழ்மனதில் ஆழமாக பதித்ததன் காரணமாகத்தான் நான் இங்கு இறைவனின் உதவியோடு இப்படி இருக்கிறேன். இறைவனால் வழங்கப்பட்ட இந்த ஊனத்தை நமது வாழ்வில் எப்படி ஒரு பிளஸ்ஸாக மாற்ற முடியும் என்பதை சிந்தித்து அதற்கு உறுதுணையாக இருந்த எனது குடும்பம், எனது ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த இடத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு கிராஃபிக் டிசைனராக மட்டுமல்லாது அதே பாடநெறியை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராகவும் திகழ்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் நான் ஊனம் உடலுக்குத்தான் மனதுக்கல்ல என்பதை நம்பியதால் தான். முயன்றால் முடிந்ததை சாதிக்கலாம். நீங்களும் என்னை போன்று உங்களுக்கு எதில் ஆர்வம் என்பதை கண்டுபிடியுங்கள். அதை மென்மேலும் வளர்த்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். இப்போது புதிதாக வந்திருக்கும் இந்த AI என்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதிலும் நம்மை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். நான் இந்த கணனி கற்கை நெறியை கற்றுக்கொள்ளும் போதே காத்தான்குடி ஜாகிரா மாற்றுத்திறனாளி பாடசாலை மற்றும் புகழிட அன்பக பாடசாலையில் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளோடு சில மாதங்கள் பழகும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போதுதான் நான் உணர்ந்து கொண்டேன், இறைவன் தன் அருட்கொடையால் நம்மை எவ்வளவு முன்னேற்றி வைத்திருக்கிறான் என்று. இதோ இவர்களை பாருங்கள். கையில்லாதவர்கள், காலில்லாதவர்கள் ATM மிஷினை இயக்குகிறார்கள்.
மற்றவர்கள் கண் தெரியாமலேயே கேமராவை இயக்குகிறார்கள். ஒரு யூடியூபர் மற்றவர் தனது மனைவிக்கு உதவி செய்ய கையில்லாமலே இருக்கும்போது துணி துவைக்கிறார். இவர்களால் இவ்வளவு முடியும் என்றால் ஏன் நம்மால் முடியாது? இந்த வீடியோவை பாருங்கள். இவர்கள் மூவரும் உலக புகழ் பெற்ற மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ், தன்னம்பிக்கை தரும் பேச்சாளர்கள். ஒருவருக்கு பிறப்பிலிருந்தே ஊனம், மற்றவருக்கு கார் விபத்தில் கால்கள் உடைந்து வீல்சேரிலேயே இருக்கும் நிலை ஏற்பட்டது. அவர் உலகத்தில் முதல் வீல்சேர் மோடராக விளம்பரத்திலும் நடித்திருக்கிறார். மற்றொருவர் தலை சரியாக நிற்காது, முதுகுக்கு மேலே கிடக்கும். அவர் ஒரு விசிட்டர்ஸ் லெக்சராக பல்கலைக்கழகம் சென்று கற்பிப்பவர். இவர்களே தன்னம்பிக்கையோடு மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழும்போது நமக்கு என்ன குறை, என்ன கவலை? இவர்கள் ஊனம் ஒரு குறையல்ல என்பதை உரக்கச் சொல்கிறார்கள். நாம் வாழ்வதற்கு நம் மனம்தான் காரணம். ஊனத்தை வைத்து மற்றவர்களின் பரிதாபத்தை சம்பாதிக்காது, மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக எப்படி வாழ்வது என்பதை காட்ட என்னால் உருவாக்கப்பட்ட யூடியூப் சேனல் தான் ஹேண்டிகேப் லைஃப் ஸ்டைல் எனும் நாம் பார்த்தது போல் ஏராளமான வீடியோக்கள் இதில் உள்ளன. நம்மை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தன்னம்பிக்கையூட்டும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இதில் உங்கள் ஒவ்வொருவரது வீடியோக்களும் ஒரு நாள் வர வேண்டும் என்பது எனது ஆசை என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பை தந்த வல்ல இறைவனுக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு வீடியோவை எமக்காக வழங்கியவர் காத்தான்குடி பிரதேச செயலாளர் பிரிவிலிருந்து சிறந்த தொழில் முயற்சியாளராக தெரிவு செய்யப்பட்ட ரசான் அவர்களுக்கு உங்களது பாராட்டையும் பிரமோசத்தை வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது மாற்றுத்திறனாளி என்கின்ற நபர், மாற்றுத்திறன் கொண்டவர் என்ற ஒரு விடயத்தை எமக்காக எடுத்துச் சென்றிருக்கிறது. எனவே உணர்வுபூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நீங்கள் தெரிவித்தே ஆக வேண்டும். மீண்டும் ஒரு தடவை அந்த கரகோஷத்தை நீங்கள் அவருக்காக வழங்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்க. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க.